பகுத்தறிவு அரங்கம். நம்மளுடைய சமுதாய நிலைப்பாடும் சரி, அதனுடைய கட்டமைப்பும் சரி, என்னைக்குமே வந்து சமநிலையில இருந்ததே இல்ல. ஸ்டேபிளா இருக்கவே இருக்காது. காலங்கள் மாற, மாற அதுக்கேத்த மாரி அது அன்ஸ்டேபிளா மாறிக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ, இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெஞ்சல் புயலால விழுப்புரம் மக்கள், கள்ளக்குறிச்சி மக்கள், கடலூர் மக்கள், புதுச்சேரி மக்கள் இந்த மாரி நெறைய மாவட்டங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு துக்கமான விஷயமாக இருந்தாலும், இதன் காரணமாக அரசாங்கம் முன் வந்து நல்ல அவங்களால முடிந்த உதவிகளையும், நிவாரண உதவிகளை செய்யும்போது, மக்கள் கிட்ட இருந்து வர ரியாக்ஷன் நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. ஏன்னா அறிவு வளருது. அதுதான் முக்கியம். ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அப்படி கார்ல போகும்போதே அப்படி கைய காமிச்சிட்டே போவாங்க. அதுக்கே வோட் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்த நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கையெடுத்து கும்பிடணும். வீடு வீடா வந்து கையெடுத்து கும்பிடணும். அப்பனா வோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கால்ல விழணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பணம் தரணும். ஓட்டுக்கு வந்து பணம் குடுத்தால் மட்டுமே அங்க வந்து அவங்களுக்கு வந்து வோட் பண்ணுவாங்க. இப்ப அந்த நிலையும் மாறி, நான் உனக்கு உதவி செய்றேன் அப்படின்னு சொல்லி, அ அரசியல் தலைவர்களும், அ பல்வேறு பிரமுகர்களும் முன்னாடி வந்தும் மக்கள் கேள்வி கேட்குறாங்க. நீங்க இது உதவி செய்றதுக்கான காரணம். இப்ப ஏன் செய்றீங்க? இதுக்கு முன்னாடி ஏன் செய்யல? இந்த மாரி கேள்விகளும், பயங்கரமான ரியாக்ஷனும் மக்களிடையே இருந்து வருது. நமக்கு சந்தோஷத்த தருது. ஏன்னா அறிவு நிலை மாறுது. மக்கள் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மக்களுடைய அறிவு வளருது. அதன் மூலமாக கேள்விகள் கேட்கிறார்கள். அது நமக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. முதல்ல வந்துட்டு அதாவது இந்த நிலை என்னன்னா, அ கவர்மெண்ட் வருது முன்னாடி. நான் உங்களுக்கு இது பண்றேன், அது பண்றேன் அப்படி சொல்லிட்டு முன்னாடி அதாவது துரிதமாக செயல்படுது. ஒரு காலத்துலலாம் வந்தனா, அப்படியா இந்த மாரி நடந்துருச்சான்னு கேள்விகள் கேட்டுவிட்டு சென்று விடுவார்கள். ஆனா, இப்ப நிவாரண உதவின்னு சொல்லியே அத செய்றதுக்குன்னே முன்னாடி வராங்க. அப்படி இருந்தும் மக்கள்ட்ட இருந்து வர ரியாக்ஷன் ரொம்ப மாறுபட்டதா இருக்கு. அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம முதல்ல யார் எடுத்துக்கலாம்னா, நம்ம முதல்வராகிய ஸ்டாலின் ஐயாட்ட இருந்து எடுத்துக்கலாம். பேரிடர் அதாவது இந்த இயற்கை பேரிடர் சீற்றம் இருக்கு இல்லையா? இது அடங்குவதற்கு முன்பாகவே நம்மளுடைய முதல்வர் ஐயா வந்து ஒரு விஷயத்த வெளியிடுறார். நல்ல விஷயம் தான். என்ன சொல்றாரு? நிவாரண உதவியாக அதாவது உயிர் இழந்தவர்களின் வீட்டுக்கு தலா 5,00,000 ரூபாய் வந்துட்டு நிதி வழங்க போவதா அறிக்கை விடுறாரு. இது போக வீடு இழந்தவர்களுக்கும், குடிசை இழந்தவர்களுக்கும் 10,000 ரூபாயும் இந்த விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள்ல ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 2,000 ரூபாய் வழங்க போவதாகவும் உடனே அறிக்கை விடுறாரு. இது மட்டும் இல்லாம வேற யாராவது வேற ஏதாவது இழந்திருந்தாலும் அதுக்கு ஏத்த நிவாரண உதவி கிடைக்குங்கிற ஒரு ப்ராமிஸையுமே கொடுக்கிறாரு. ஸோ இதெல்லாம் கேட்டு மக்கள் வந்து சந்தோஷம் அடைவார்கள் அப்படின்னு பார்த்தா, மக்கள்கிட்ட வந்து கேள்விகள் எழும்புது. முதல் கேள்வி யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நடிகரும் டிவிகே தலைவருமான விஜய் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. இயற்கை பேரிடர் சீற்றம்ங்கிறது காலம் காலமாக ஒவ்வொரு வருடந்தோறும் வந்துகிட்டே இருக்கிறது தான். இதுக்கு வந்து நீங்க முன் எச்சரிக்கை நிவாரணம் எதுவுமே நீ தடுப்புக்கான எந்த ஒரு இதுவுமே எடுக்கவே இல்லையே. எந்த ஒரு முன்னெச்சரிக்கைக்கான எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க எடுத்து மக்களுக்கு பண்ணலையே. முன்னாடியே நீங்க வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கணுமே, ஏன் பண்ணல? இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா அதை வந்து முன்கூட்டியே செய்யக்கூடியது ஒரு அரசாங்கத்தின் தார்மீக கடமை. அதை நீங்க செய்யாம தவற விட்டுட்டு இப்ப வந்துட்டு இந்த மாதிரி அறிக்கை விடுறது எந்த விதத்துல நியாயம்னு கேள்வி கேட்டிருக்காரு. முத விஜய் தான் கேள்வி கேட்கிறாரு. கேள்வி கேட்டோன்னே அதை தொடர்ந்து நெட்டிசன்களும் இந்த விஷயத்த வந்து கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, முன்னாடியே பண்ணல, இப்ப வந்து எதுக்கு இதை சொல்றீங்க? எல்லாம் இழந்தாச்சு. நான் உயிரை இழந்துட்டேன், என் பொருளை இழந்துட்டேன். இப்போ வந்து நீங்க இந்த பண்ணி என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி நெட்டிசன்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, இப்ப நம்ம விஜய் பக்கம் வரலாம். விஜய் வந்து இப்ப நமக்கு தெரியும், அவர் டிவிகே மாநாடு இப்பதான் நடந்துச்சு. இவர் அரசியல்ல முழுமையாக இறங்கி விட்டார். 2026 எலெக்ஷன்ல இவர் வந்து போட்டியிட போறாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த கண்டிஷன்ல இவர் என்ன பண்றாரு? பனையூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு அவருடைய வீட்டிற்கு பாதிக்கப்பட்ட மக்களை அழைத்து நிவாரண உதவி செய்கிறார். நிவாரண உதவினா என்ன மாதிரி செய்யறாருன்னா, எல்லாருக்கும் அரிசி பருப்பு வழங்குறாரு. ஈவன் அங்க வர குழந்தைங்களை கூட ஏமாத்தாம அவங்களுக்கு சாக்லேட் பிஸ்கட்லாம் கொடுத்து அவங்கள சந்தோஷமாக உபசரிக்கிறார். மேலும் அவர்களை கௌரவம் படுத்துகிறார். எப்படி கௌரவம் படுத்துகிறாருன்னா, எந்த லெவல்லனா, வீட்டுக்கு வந்து இப்போ ஒரு விருந்தாளி வந்தா எந்த மாதிரி நம்ம பேசுவோம்? சாப்பிட்டீங்களா? வந்தோடனே சாப்பிட்டீங்களா?
உங்களுக்கு இது வீடெல்லாம் இப்போ நல்லபடியாக இருக்கா, அந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு உறவினரை எப்படி அனுசரிப்போமோ அந்த மாதிரி அவர் அனுசரிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்த மக்களை உட்கார்ந்து அமர வச்சு, அதாவது வேற வேற ஊர்ல இருந்து வந்திருப்பாங்களே, உங்க ஊர்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, உங்க ஊர்ல இது இங்க இதுனா நான் உங்களுக்கு இது நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில ப்ராமிஸ்களும் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சிருக்காரு. ஒரு மக்களோடு ஒருவனாக இதை வந்து அவர் எடுத்து பண்ணியிருக்காரு. இது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா இப்ப கேள்வி என்ன எழும்புதுன்னா, மக்களிடையே பாதிக்கப்பட்ட இடம் இந்த கடலூர், இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள், விழுப்புரம் மாவட்டங்கள்லாம் இந்த மாதிரி இந்த அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்க பனையூர்ல என்ன பண்றீங்க? நீங்க அரசியல்ங்கிறது களத்துல இறங்கணும். களத்துல இறங்காம ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்கறதுக்கு இது ஒரு ஐடி ஜாப் கிடையாது. நீங்க அரசியலில் வந்துட்டு முழுமையாக சினிமா துறையை விட்டு அரசியலில் வந்து விட்டீர்கள் என்றால் முழுமையாக களத்தில் இறங்க வேண்டும். சும்மா ஆஃபீஸ்லயோ வீட்லயோ உட்கார்ந்து நீங்க உதவி செய்யறதுக்கு இது இடமில்லை. ஏன்னு கேள்வி கேட்டா மக்கள்கிட்ட இருந்து வர பதில் என்னன்னா, இப்ப இந்த மாதிரி 3 மாவட்டங்கள்ல இது பாதிக்கப்பட்டார்கள் இல்லையா, பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து மக்களால் வர முடியுமா? அப்போ வந்து வாங்கிட்டு போனவங்க உண்மையிலே பாதிக்கப்பட்டவர்கள் தானா? நம்ம நியூஸ் எல்லாம் பார்த்தோம், எல்லாரும் சந்தோஷமா நாங்கள் வாங்கிக்கிட்டோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையில் உயிரிழந்தவர்களின் வீட்டுக்கு போய் அந்த உதவி போய் சேர்ந்துருக்குமா? வீடு இழந்தவர்களின் வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்குமா? உண்மையிலே வீடு இழந்தவங்களும் உயிரிழந்தவர்களும் இல்லை பெரிய பெரிய தன்னுடைய சொத்துக்களை இழந்தவர்கள் வந்து இந்த மாதிரி சிரிச்ச முகமாக பேட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி மக்களிடையே கேள்விகள் எழும்புது. ஸோ இதுதான் மக்களிடையே அடுத்த கட்ட அறிவு வளர்கிறது. உதவி செஞ்சாலுமே இது ஏன் நீங்க ஏன் இந்த இடத்துக்கு வந்து பண்ணல அப்படின்னு கேள்விகள் எழுப்பப்படுது. இது சரியான விஷயம்தான். 3வது, நம்ம அமைச்சர் ஐயா பொன்முடி அவர்கள், பொன்முடி ஐயா என்ன பண்ணியிருக்காரு, விழுப்புரம் மாவட்டத்திற்கு நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட இடத்தை கண்காணித்திருக்கிறார். ஈவன் முதலமைச்சர் விஜய் கூட போகல, ஆனா பொன்முடி ஐயா போயிருக்காரு. போன இடத்துல மக்களிடையே விவாதம் ஏற்பட்டிருக்கு. அப்பயும் அவங்க கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதாவது இன்டர்நெட்லையும் வலைதளங்கள்லையும் இணையதளத்திலையும் தான் கேள்வி கேட்டாங்க. இப்ப நேரடியாக கேள்விகள் எழுப்பப்படுது. ஏன் புயல் வர்றதுக்கு முன்னாடி புயல் வரப்போகுதுன்னு நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்க, அதுக்கு இதா இருங்க அப்படின்னு சொல்லி. ஆனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படலை, ஏன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்வி கேட்டப்போ அப்போ அந்த விழுப்புரம் மக்களுக்கும் பொன்முடி ஐயா சார்பாக பேசியவர்களுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டு அவர் மீது சேற்றை வாரி இறைத்திருக்கிறார்கள். சேற்றை இறைத்தது மட்டும் இல்லாம சொல்லியிருக்காங்க, நீங்க இதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணல, நாங்க பாதிக்கப்படும் போதும் நீங்க வரவில்லை, பாதிப்புகள் எல்லாம் முடிந்த பிறகு நாங்க எங்க வேலையை எடுத்து பண்ணலாங்கும் போது நீங்க இப்ப வந்து நின்றுருக்கீங்க, இதனால எங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேள்விகள் எழுப்பியிருக்கிறார்கள். உடனே அந்த இடத்துக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னா, உதவி செய்யறதுக்காக தான் பொன்முடி ஐயா அங்க போயிருக்காரு. எதுவும் சும்மா வெறுங்கையை வீசிட்டு போனாங்க இல்லை, நிவாரண பொருட்களை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு அதை கொடுப்பதற்காகத்தான் அங்கு சென்றிருக்கிறார். சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வர்றதுக்கும் போல. ஆனா அந்த இடத்துல மக்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்டது அவர்களுடைய அறிவை நம்மளை உற்று நோக்க வைக்கிறது. உண்மையிலேயே அது நல்ல விஷயம். யாரோ ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா 2000 ரூபாய் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்காக ஓட் பண்ற நிலை மாறி நீ எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணணும், நான் உன்னை கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்றது உண்மையிலே மக்களுடைய அறிவை நமக்கு ஒரு வெட்ட வெளிச்சமாக காட்டுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு இந்த கேள்வி இனிமேலும் எழுப்பப்படணும். இப்ப 2026 எலெக்ஷன் வருது, உனக்கு 1000 ரூபாய் நான் தரேன்னா, ஒரு 2000 ரூபாய் தரேன், 2000 ரூபாய் தரேன்னா உன்கிட்ட இருந்து நான் 20,000 ரூபாய் திருடுறேங்கிறது உனக்கு தெரியுமா? தெரியணும், யோசிக்கணும். எங்கிருந்து இந்த பணம் வந்துச்சு, யார் வீட்டு பணம், யாருடைய பணம்? ஒரு அமைச்சராக வேலை செய்பவர்களும் ஒரு 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 அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு எவ்வளவு சம்பளம்ங்கிறது மக்களுக்கு தெரியணும். சம்பளத்தின் மூலமாக மக்களுக்கு இவ்வளவு பணம் தர முடியுமா அப்படிங்கிறத மக்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கணும். அப்ப இந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு? அப்ப என்கிட்ட இருந்து திருடி எனக்கே நீ எனக்கு லஞ்சம் தர, ரைட்? அதுதானே. என்கிட்ட இருந்து நீ ஒரு 20 லட்சம் பணத்தை எடுத்துடுற, அங்கிருந்து எனக்கு ஒரு 2000 ரூபாயை தர, நான் அதை பார்த்துட்டு ஓட் பண்ணக்கூடாது. ஒரு அரசாங்கம் இலவசமாக எதையாவது தருகிறார்கள் என்றாலே அங்கே சூட்சமம் இருக்கிறது. பார்த்து யோசிச்சு தெளிவாக நம்ம முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். 2026 எலெக்ஷன் வரப்போது.
ஆல்ரெடி மக்கள் வந்து கேள்விகள் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் மக்கள் யோசிக்கணும், இன்னும் நிறைய யோசிக்கணும். ஸோ இதனுடன் முடித்துக்கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.